தம்பி எதுக்கு விலைய பாத்துட்டு இருக்கீங்க? நான் தானே பே பண்ண போறேன், நீங்களா காசு தர போறீங்க? விலையெல்லாம் பாக்காதீங்க, நீங்க எடுத்துக்கோங்க. நீ போட்டிருக்க கோட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய். இதெல்லாம் உன் அண்ணனால வாங்கி தர முடியாது, ஆனா எங்களால முடியும். அதனால தானே அவன் எங்க வீட்டு பொண்ணு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணா. கோட்டை எடுத்துக்கோ, ஓசியில தானே கிடைக்குது எல்லாம். அண்ணன் எனக்கு சட்டை எதுவும் வேண்டாம். என்னாச்சுடா பல்லவா, ஏன் டல்லா இருக்க? அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்கண்ணே. அண்ணியோட அண்ணனுங்கிறதுனாலதான் அமைதியா விட்டேன். நம்ம இன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். இந்த கோட் எப்படி இருக்குன்னு நான் அண்ணன் கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். சுயமா நீங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட கேட்டுதான் எடுப்பீங்களா? சோழன் கிட்ட சொன்னா இந்த ரிசப்ஷனே வேண்டாம்னு சொல்லிடுவான். அதனால அமைதியா இருங்க. பேருக்கு எல்லாரும் ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு காசு தர போறது நாம, ஆனா நம்ம கிட்ட நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேக்குறானா பாத்தீங்களா? அன்னைக்கு நிலாவை நீ வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனல, அன்னைக்கு நான் வீட்டுல இல்ல. நான் மட்டும் இருந்ததுன்னு வையன் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். என்னடா பேசிட்டு இருக்க மாப்பிள்ள கிட்ட? இந்த கோட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. என் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய கடையில வந்து ட்ரெஸ் எடுப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல மாப்பிள்ள. உங்களை வேண்டான்னு வெறுத்த நிலா எப்படி மனசு மாறினான்னு எனக்கு சுத்தமா புரியல. எல்லாம் விதி இல்ல. நிலா, இந்த சாரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீ பிசினஸ் மேன் மனோகரனோட பொண்ணு, கொஞ்சமாச்சும் கிராண்டா போடணும்ல. நான் இப்போ சோழனோட ஒய்ஃப்மா, அதனால இந்த கிராண்ட்ல எனக்கு வேண்டாம்.